ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, லாஸ்ட் சண்டே வந்து நாங்கள் மேட்டுப்பாளையம் போயிருந்தோம். மேட்டுப்பாளையத்தில் வந்து பவானி ரிவர் வந்து மேட்டுப்பாளையத்தில் போயிட்டுருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து பவானி ஆறு வந்து இப்போ பழைய மாதிரி இல்லை. ஏன்னா சம்மர் டைம்னால ரொம்ப வந்து ஆறுலாம் வற்றி போச்சு, தண்ணி இல்லை, தண்ணியோட ஃப்ளோ இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரு ஒரு பவுண்ட்ரி மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. ஆறை வந்து சரி பண்ணுறக்க வேண்டி ஒரு பவுண்ட்ரி ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த காங்கிரீட் கல் மாதிரி வச்சு செட் பண்ணி ஒரு ஒரு இந்த செக் டேம் டைப்பில் வந்து இந்த அப்படியே வந்து தண்ணி வந்து வளைஞ்சு வர்ற மாதிரி, இந்த கொடிவேரி அங்கெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு வளைஞ்சு வர மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு 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 செஸ்ட் அளவு ஆளாக இருக்கக்கூடிய அளவுக்குள்ள வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. அந்த மேலே மலைகள்லேருந்து வரக்கூடிய தண்ணி ரொம்ப லேசான தண்ணி வந்துட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து இங்கே வந்து சேரும்போது அது ஃபுல்லாக அப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. அதனால் அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறக்கு அந்த ஊர்க்காரங்க வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. வந்து அவ்வளோ மக்கள் வந்து இந்த சண்டே வேறு இருக்கிறனால நிறைய பேர் வந்து குளிக்கிற ஒரு இதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. குழந்தைகளுக்கும் ஃபேமிலிஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சரியான, ஏன்னா சம்மர் அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து தண்ணியை தேடி அலைகிற ஒரு டைமாக இருக்குது. ஒரு நேரத்தில் வந்து இந்த இடத்துல தண்ணி இருக்கிறனால ஆற்றுல பெரிய வாட்டர் ஃப்ளோ இல்லைன்னா கூட, நீரோட்டம் இல்லைன்னா கூட, இந்த இது வந்து ஒரு பெரிய அந்த ஏற்பாடு வந்து ஒரு மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ரொம்ப தூரம் போய் பிளாக் தண்டர் போகணும், இல்லை வேறு நீர்நிலைகளை தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாமல், வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம பவானி ரிவரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. அது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்குது. ஃபுல்லாக வந்து முடியும் போது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒரு லொக்கேஷன் ஸ்பாட்டாக வந்து இது மாறிடும். நிறைய கூட்டம் வந்து குழந்தைங்க, அப்புறம் வந்து லேடிஸ் எல்லாமே வந்து குளிக்கிறத வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த பவானி ரிவர் வந்து எப்பவுமே வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இது, அதிகமான வாட்டர் ஃப்ளோ போயிட்டே இருக்கும். இங்கே அடிக்கடி வந்து ஃபேமிலிஸ் எல்லாம் போகிறவங்க நிறைய பேர் வந்து இங்கே வந்து பலியாகிருக்காங்க. நிறைய விபத்துகள் இங்கே நடந்திருக்கு. ஏன்னா இங்கே வந்து இந்த மேலே மழை பெய்யும் போது எப்போ தண்ணி வரும், எவ்வளோ வாட்டர் ஃப்ளோ திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. அது இந்த உள்ளூர்காரங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு தெரியாதனால தான் இந்த கோயிலில் அங்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வரவங்க இந்த டக்குன்னு இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு வந்து தண்ணியோட வேகமும் அதோடைய டென்சிட்டி வந்து அதிகமாயிரும். அப்படி ஒரு இது இருக்குது. அதெல்லாம் தடுக்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஃபாக வந்து குளிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடெல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போவே பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை அப்படின்னாலும் அதை தண்ணியை வந்து நீரை நிறுத்தி வச்சுருக்காங்க இல்லையா, அது பார்க்குறக்கு ரொம்ப ஒரு அழகாக இருக்குது. ரொம்ப மேட்டுப்பாளையத்துக்காரங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு பிக்னிக் ஸ்பாட் அப்படின்னா அந்த பவானி ரிவர் தான். தேங்க்ஸ்.